Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா முதலீடே இல்லாத செய்யற தொழில் அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை + business + உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स. எனக்கு நிறைய கமெண்ட் வர்றது வந்து சார் முதலீடே இல்லாத செய்யற தொழில். நம்ம சேனல்ல வந்து நிறைய தொழில் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயிலே பண்ணலாம். அந்த ரசனா போட்டு விக்கிறது, ஐஸ் விக்கிறது, மோர் விக்கிறது இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். லிங்க்ல இருக்கு பார்த்துக்காங்க. 500 ரூபாய் கையில இருந்தாலே போதும் நீங்க பிசினஸ்மேனா மாறிடலாம். சரி, சின்ன ஸ்டெப்பா நீங்க முன்னேற மாதிரியான நிறைய டிப்ஸ் நம்ம சேனல்ல இருக்கும் பாருங்க. फ्रेंड्स இப்போ வந்து நிறைய லேடிஸ் வந்து சார் வீட்லயே இருந்து தொழில் பண்ணனும். இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அதெல்லாம் பார்க்கணும். வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. வீட்லயே இருந்து பார்க்குற மாதிரி தொழில் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரெண்டு தொழில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து பேக்கரியில இருந்து ஸ்வீட் ஐட்டம் வாங்கி பேக் பண்ணி கொடுக்கிறது. அதோட லிங்க் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கேன் பாருங்க. அடுத்து வந்து பேப்பர் பேக் செஞ்சு விக்கிறது. சரியா, பேக்கரி ஐட்டம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த ஆர்டர் கிடைக்காது. பேப்பர் பேக் ஓரளவு எல்லாரும் எடுத்து பண்ணலாம். இது வந்து மூணாவதா பார்க்க போறது வந்து டைப்பிங் பிசினஸ். சரியா, இது வந்து வீட்லயே இருந்துட்டு எல்லாரும் உங்களை தேடி வர மாதிரியான பிசினஸ். உங்க வீட்டுக்கு வெளியவோ உங்க ஷாப்புக்கு வெளியவோ இங்கு டைப்பிங் செய்து தரப்படும் அப்படின்னு A4 பேப்பர்ல எழுதி போட்டாலே இதுக்கு தேவையானவங்க உங்களை தேடி வந்துருவாங்க. சரியா, மக்கள் நேரடியா வரது இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய கடைகள்ல இருந்து கூட உங்களை தேடி வந்துருவாங்க. சரி, இப்போ வந்து எனக்கு டைப்பிங் தெரியாது சார், எப்படி நான் டைப் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். டைப்பிங்க்கு வந்து ஒரு சில ஷார்ட்கட்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன். மற்ற என்னென்ன ஷார்ட்கட் இருக்குங்கிறத சொல்லுதேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீடு எல்லாம் செய்தோடனே இந்த லேப்டாப் வந்து வேணும். லேப்டாப் வந்து ஏன் முதலீடு இல்லைன்னா லேப்டாப் வந்து உங்கள் சொத்து. சரியா, உங்களோட பொருள். அதுலேருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். சரியா, லைஃப் லாங் உங்கள் கூட தான் இருக்க போகுது, எங்கேயும் போக போகிறது கிடையாது நீங்கள் வாங்கிட்டா. அதனால் இது வந்து முதலீடில் சேர்க்காங்க. இதில் வந்து கூகுள் ட்ரை இன்புட் டூல் அப்படின்னு டைப் பண்ணிக்காங்க. இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா, இதில் நீங்கள் இந்த லிங்க்கில் போன உடனே அடுத்து வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரி, இன்டர்நெட் வந்து உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் வந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்காங்க. சரியா, கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் வந்து மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கு கொடுத்தா போதும். பெரிய அளவில் ஒன்றும் இன்டர்நெட் வந்து எடுக்காது. இப்போ இதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். சரி, இதில் சான்ஸ்கிரிட் இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ்னாலும் டைப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ தமிழில் தான் டைப் பண்ண போகிறோம். சரி, அதாவது இந்த ட்ரை இன்புட் டூல் என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி தங்கிலீஷில் இருக்குது அப்படியே அந்த லாங்குவேஜுக்கு கரெக்டாக மாற்றும். சரி, இப்போ நம்ம தமிழ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மனு தான். சரி, இப்போ வந்து இந்த டைப்பிங்க்கான இது அதிகமாக வாண்டட் எங்கன்னா மனு கொடுக்குறது தான். சரி, இந்த கலெக்டர் ஆஃபீஸு அல்லது உங்கள் வீட்டோட தேவை, இந்த பெர்மிஷன் வாங்குறது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து டைப்பிங்கில் தான் மனு போய்கிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து இதோட டிமாண்ட் வந்து அதிகம். சரியா, இப்போ வந்து ஒரு சின்ன மனு அடிக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து மனு ஸ்டார்ட் பண்ணுறது ஐயான்னு ஸ்டார்ட் பண்ணுவோமே, AYYA. சரியா, ஐயான்னு நீங்கள் தங்கிலீஷில் அடித்தாலே இங்கே எத்தனை ஐயா வருது பாருங்கள். இதில் இந்த ஐயாவை செலக்ட் பண்ணிடுங்க. சரியா, ஐயா வணக்கம், VNN வணக்கம். சரிங்களா, வணக்கம்னு அடித்தாச்சு. இதில் நீங்கள் ஒரு சில வேர்டு இங்கிலீஷில் மிஸ்டேக் விட்டால் கூட இதில் தமிழில் கரெக்டாக காமிச்சிடும். இத்தனை வணக்கம் காமிச்சிருக்கு, வணக்கம். சரியா, இதை நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் வேர்டில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்காங்க. சரியா, வேர்டில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்காங்க. இப்போது இந்த இன்புட் டூலில் டைப் பண்ணியிருக்க வேர்டை வந்து அப்படியே இங்கே எடுத்து போட்டுரும். அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி வேர்டுக்கு போயிட்டு பேஸ்ட். சரி, ஐயா வணக்கம். ஓகே, இப்போது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் சொல்லுவீங்க டஃப்பான வேர்டெல்லாம் அதுக்கு பண்ணிடுமா அப்படின்னா ஈஸியாக பண்ணிடும். நான் இப்போ இன்னும் உங்களுக்கு 2-3 வேர்டு அடித்து காமிக்கிறேன். அப்படியே அது இருக்கட்டு. சரி, ஒரு கரெக்ஷன் அங்கே சப்போஸ் அழிச்சிட்டா கூட இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ வந்து மனு அடிக்க போகிறோம். NAN. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனும் லேப்டாப்பும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு இரைச்சல் சவுண்ட் வருது. இந்த ஒரு வீடியோ மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நுங்கம்பாக்கம் பார்த்தீங்களா, நான் நுங்கம்பாக்கம் பகுதியில் பார்த்தீங்களா, பகுதியில் வந்துட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிடலாம். அப்படியே காப்பி பண்ணி உங்கள் வேர்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈஸியான மெத்தட் பண்ணி டைப்பிங் பண்ணிடலாம். அதிகபட்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண முயற்சியில் ஒரு பேஜுக்கு வந்து 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். ஸ்டார்டிங்கில் மாதிரி பண்ண 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம். நான் சொன்ன மாதிரி மனு கொடுக்க போகிறது இந்த மாதிரி இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம். நீங்கள் வந்து இது வந்து ஏமாறாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணணும். ஏமாறாமல் பண்ணணும்னா
டைப்பிங்கை வாங்கிட்டு காசு தராமல் ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் வைக்கவே கூடாது. ஒரு பேஜுக்கு 30 ரூபா வாங்குவாங்க. இப்போ 30 ரூபா 25 ரூபா வரை சராசரியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மக்களுக்கு நேரடியாக பண்ணுறதா இருந்தால் அவங்ககிட்ட நேரடியாக வாங்கிடுங்க. கடைக்காரங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் 50-50 இல்லைனா 60-50 இந்த மாதிரி 60-40 இப்படி வச்சுக்காங்க. இப்போ 30 ரூபானா உங்களுக்கு 20 ரூபா வரும், அவங்களுக்கு 10 ரூபா எடுத்துக்கிடுவாங்க. சரியா? சில இடத்துல 50% கூட வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 15 ரூபா வரும். 50% நீங்கள் யாருமே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி சம் பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணிக்காங்க. 30 ரூபா அந்த கடையில் வந்து எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, 30 ரூபா வாங்குறாங்களா, அப்புறம் உங்களுக்கு 20 ரூபா, அவங்களுக்கு 10 ரூபா. அப்படி தான் அவங்க வந்து கடாங்க மோச்சில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நிறையா கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 பேஜ் 200 பேஜ் கொடுப்பாங்க. அதனால் அதை பார்க்கக்கூடாது. சப்போஸ் அவங்க வந்து 30 ரூபா அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஜுக்கு 30 ரூபா வாங்கிட்டு உங்கள்கிட்ட நான் 20 ரூபா தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்தா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரி தான் ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைப்பிங்கில் வந்து நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் டைப்பிங் தான் உள்ளே இறங்கும் போச்சு நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. நீங்கள் வந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் இங்கிலீஷில் பேசி அந்த வேர்டை காப்பி பண்ணி ஜிமெயிலுக்கு மாற்றி அதை டிராஃப்டில் போட்டு திரும்ப அதை காப்பி பண்ணி வேர்டு கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக் அண்ட் டிப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் இறங்கும் போச்சில் உங்களுக்கு தன்னாலே ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம்.